சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள புதுக்கோட்டை கிராமத்தில் MKN அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர். கடந்த 50 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்ப கல்வி படித்த மாணவர் சிவகுருநாதன் மேல் படிப்புகளை முடித்து MKN பள்ளியிலேயே ஆசிரியராக பதவி வகித்தார். பின்னர் கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு தலைமை ஆசிரியராக பிரமோஷன் பெற்று மிகச் சிறப்பாக பணியாற்றி வந்தார். இவர் விடுமுறைகள் ஏதும் எடுக்காமல் தினமும் பள்ளிக்கு சென்று தனது பணிகளை சிறப்புடன் செய்தார். மேலும் கிராம பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியார் பள்ளிக்கு இணையான அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அவரது பணியை பாராட்டி தமிழக அரசு மாநில நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தது. மேலும் தினமலர் நாளிதழில் லட்சிய ஆசிரியர் விருதும் பெற்றார். இவ்வாறு 50க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கி குவித்துள்ள ஆசிரியர் சிவகுருநாதனுக்கு இன்று பணி நிறைவு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி நிர்வாக கமிட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் வழங்கி மகிழ்ந்தனர். 1966 பிறந்தேன். 1971 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாருமே நீங்க கேள்விப்பட மாட்டீங்க. இந்த ஊர்ல யாருக்கு செஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் அக்காமார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே செய்யாம என்னைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற அன்னைக்கு மேலதாளத்துடன் அழைத்து வந்து பள்ளியை முதல் வகுப்பு சேர்த்தார். அவர் எந்த அடிப்படையில் சேர்த்தாருன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு மேலதாளத்தோடு அழைச்சிட்டு வந்தாரு. இன்னைக்கு அதே அளவுக்கு அதை விட அதிகமாக பாராட்டி என்னை இன்னைக்கு வழி அனுப்பி வைக்கிறீங்க. அவருடைய போட்ட அந்த ஒரு எந்த தீர்க்கதை மேலதாளத்தோடு அழைச்சிட்டு வந்து என்னை 1வது வகுப்புல சேர்த்தாரு. இன்னைக்கு எல்லாரும் அதே மகிழ்ச்சியோடு என்னை வழி அனுப்புறீங்க. அவரு நான் பிறந்தது வேற ஒரு தேதி, இன்னும் ஒரு 5 மாசம் இருக்கு. ஆனா 1வது மாசத்துல போட்டாரு. சரி, அவர் போட்டதுல அவருக்காக அவர் செஞ்ச அந்த தேதியில நமக்கு இவ்வளவு பெருமை எல்லாம் கிடைச்சிருக்கு. சரி, அதே தேதியை வச்சு அரசு கொடுக்கக்கூடிய அந்த பதவியை நாம முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பள்ளி வளர்ச்சிக்காக தனது சொந்த நிதியாக 1 லட்சம் ரூபாயை பள்ளி நிர்வாக கமிட்டியிடம் தலைமை ஆசிரியர் சிவகுருநாதன் வழங்கினார். பணியின் போது தனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்து பேசினார். தான் படித்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது.